முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, இந்த அப்பன் முருகன் திருச்செந்தூர்லேருந்து உனக்காகவே அதிர்ஷ்ட வேலையை அனுப்பின உடனே ஆசையாய் அதை தொட்டு விட்டாய் தானே. இனி கண்டிப்பா நீ நினச்சதெல்லாம் நல்லபடியாக நடக்கும்படி இந்த அதிர்ஷ்ட வேலையை அதற்கான வேலைகளை பார்த்துக்கும். நீ போகும் பாதையில் கல்லும் முள்ளும் கஷ்டமும் நஷ்டமும் இருந்ததெல்லாம் இப்போ முடிஞ்சு போய் உன் வாழ்க்கையில் வளர்ச்சி உண்டாக போகுது. நீ போகும்போது மழை பெஞ்சாலும் வெயில் அடித்தாலும் கூட நடப்பதை நிறுத்தாதே. நடந்து போய்கிட்டே இருக்கிறது தான் வாழ்க்கை. எங்கேயும் எதற்காகவும் சோர்ந்து போய் நின்றுடக்கூடாது. யார் உன் மேலே பழி போட்டாலும் பாவம் சுமத்தினாலும் உன்னை சந்தேகப்பட்டாலும் கூட உன் தன்னம்பிக்கை சத்தமாக பேசட்டும். நீ பேசாத, உன் செயல்களில் வெற்றியை பேசவே. நீ வெற்றி பெற்று அந்த வெற்றி உன் பெயரை இந்த உலகுக்கு உணர்த்தும்படி நீ வேலை செய்ய தயாராகு. நம்பிக்கையோடு இருக்கும் உன் நல்ல மனசுக்கு முடியாத காரியம்னு எதுவுமே கிடையாது. எதையெல்லாம் நீ ஆசைப்படுறியோ அது அத்தனையும் உனக்கு கிடைக்கும்படியும் உன் வாழ்க்கையில் நல்லபடியாக நடக்கும்படியும் இந்த அப்பன் முருகன் செய்ய போகிறேன். காலமும் நேரமும் உனக்காக காத்திருக்காதுன்னு புரிஞ்சுக்கிட்டு நீ நினைக்கிற விஷயங்களையெல்லாம் இப்போதே செய்ய ஆரம்பி. நீ எந்த வேலையை செய்கிறியோ, எந்த விஷயத்தை பொறுப்போடு கவனிச்சுக்கிறியோ அது எல்லா விஷயங்களிலும் உனக்கு வெற்றி கிடைக்கும்படி நான் செய்கிறேன். இப்போ நீ சந்திக்கிற கஷ்டம்தான் நாளைக்கு உனக்கே பலமாக மாறப்போகுது. நீ செய்கிற எந்த முயற்சியையும் வீணாக்காத அளவுக்கு அதை உனக்கான வெற்றியாக நான் உருவாக்கி தருவேன். எப்போதும் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதை பெருசாக யோசிக்காத, கவலைப்படாத, வருத்தப்படாத, சண்டை போடாத. முடிஞ்ச அளவுக்கு வாழ்க்கையில் நடக்கிறதையெல்லாம் அமைதியாக மௌனமாக ஏற்றுக்கிட்டு கடந்து போய் வாழ கற்றுக்கோ என் தங்கமே. இன்னைக்கு வேணும்னா நீ படுற கஷ்டம் உனக்கு பெருசாக தெரியலாம், நீ செய்கிற முயற்சி உனக்கு சிறுசாக தெரியலாம். ஆனால் இந்த ஒவ்வொரு சின்ன முயற்சியும் தான், நீ படுற ஒவ்வொரு பெரிய கஷ்டமும் தான் நாளைக்கு மிகப்பெரிய வெற்றியாக மாறி உன் கைகளில் வந்து சேரப்போகுது. நம்பிக்கையும் உழைப்பையும் கொண்டு வாழும் உன்னை கண்டிப்பாக நான் உயரத்தில் தூக்கி உட்கார வைப்பேன். உன் வாழ்க்கையை மாற்றி அமைச்சு உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் கவலைப்படாத. தோல்விங்கிறது உன் வாழ்க்கைக்கான முடிவல்ல, இது வெறும் ஆரம்பம் மட்டும்தான். தோல்வியை தாண்டி உன் கனவுகளை நிஜமாக்கி உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. தைரியமும் துணிவும் கொண்ட நீ நிச்சயமாக ஜெயிச்சே ஆகணும். உன் கனவுகளை எல்லாம் நீ மிகவும் சின்னதாக நினைக்காதே. கனவுகளை அடைவதற்கும் அதை நனவாக்கி வாழ்வதற்கும் உன் உழைப்பை நீ பெருசாக செய்யணும். எந்த அளவுக்கு நீ முயற்சி செஞ்சு கஷ்டப்பட்டு உழைக்கிறியோ, கஷ்டப்பட்டு உழைக்கிறது மட்டுமல்ல, புத்திசாலித்தனமாகவும் உழைக்கும் போது தான் அது உனக்கு பெருமை சேர்க்கும் வெற்றியை கொண்டு வந்து தரும். இன்னைக்கு நீ சிரமம் பார்க்காம செய்கிற எல்லா வேலைகளிலும் மிகப்பெரிய அளவில் நீ வெற்றி பெற்றே தீருவாய். என் மேலே நம்பிக்கை உள்ள மனசுக்கு முடியாத காரியம்னு எதுவுமே இல்லை. உன் முயற்சியை நிறுத்தாமல் தொடர்ந்து உன் வாழ்க்கையை நீ வாழ தயாராகு. கண்டிப்பாக ஒரு நாள் இந்த உலகமே உன்னை பார்த்து ஆச்சரியப்படும் அளவுக்கு நான் மிகப்பெரிய வெற்றியை உன் கைகளில் ஒப்படைப்பேன். கீழே விழுந்தாலும் மறுபடியும் எந்திரிச்சு தைரியமாக நடந்து போ. தோத்தாலும் மீண்டும் மீண்டும் போராடு. என்னை நம்பும் உன் மனசுக்கு எல்லா விஷயங்களிலும் நான் வெற்றியை கொடுத்தே தருவேன். உனக்கான வெற்றி மிகப்பெரிய அளவில் உன்னிடம் வந்து சேர தயாராக காத்துக்கிட்டு இருக்கு. யார் என்ன சொன்னாலும் அதை கேட்டு நீ கலங்க வேண்டாம். உன்னை யாராவது குறைச்சி மதிப்பிட்டால் கூட அதை கேட்டு நீ அழுகாதே. அந்த அவமானம்தான் உன் உயரத்துக்கு முதல் படியாக இருக்கும் என் செல்லமே. உன் இதயம் எப்போதும் தைரியமாக இருக்கட்டும், துணிச்சலாக சந்தோஷமாக இருக்கட்டும். சின்ன சின்ன விஷயங்களை எல்லாம் யோசித்து கவலைப்பட்டு வாழ்க்கையை வருத்தத்துக்குரியதாக ஆக்கிக்காதே. உன் வாழ்க்கையை அழகாக்கக்கூடிய நல்ல எண்ணங்களோட நம்பிக்கையோட உன் கனவு பெருசாக வச்சுக்கிட்டு உன் வாழ்க்கையை நீ வாழ தயாராகு. என்னால் நான் நினச்சதை அடைய முடியும், நான் நினச்சதை செஞ்சு ஜெயிச்சு காட்டுவேன்ற அந்த விடாமுயற்சியும் உறுதியும் தைரியமும் கண்டிப்பாக உன் வாழ்க்கையை மாற்றி அமைக்கும். உழைப்பு உனக்கு நண்பனாக இருந்தால் வெற்றி தானாக உன்னை தேடி வரும். சோம்பலும் சோம்பேறித்தனமும் உனக்கு நண்பனாக இருந்தால் வாழ்க்கையில் ஜெயிக்கிறதே கேள்விக்குறியாயிடும். அதனால் தளராத மனசோட நம்பிக்கையோட தைரியத்தோட உனக்கான முயற்சிகளை நீ செஞ்சுக்கிட்டே இருந்தீன்னா முடியாததுன்னு எதுவுமே உன் வாழ்க்கையில் இருக்காது. நேரம் மாறலாம், சூழ்நிலைகள் மாறலாம்,
கண்டிப்பா உன் கஷ்டமும் மாறித்தான் தீரும். கஷ்டத்தை தாண்டி கவலையை போக்கி உனக்கான வெற்றிகளை கொடுக்க உன் அப்பன் முருகன் இருக்கும்போது நீ எதுக்காக வருத்தப்படணும்? உன் கனவு பெருசா இருந்தா உன்னுடைய உழைப்பு அதைவிட பெருசா இருக்கட்டும். விதி எழுதுவது வாழ்க்கை அல்ல, நீ எழுதுறது தான் வாழ்க்கை. நீ என்ன செய்றியோ அதுதான் உன் வாழ்க்கையை உருவாக்கும், வெற்றியை கொடுக்கும்ன்றதை புரிஞ்சுக்கிட்டு நல்லதை நினச்சி நல்லதை செஞ்சுட்டு போய்கிட்டே இரு. உன் கனவுகளை எல்லாம் ஒரு வெற்றி படிக்கட்டு நினச்சிக்கோ. அந்த வெற்றி படிக்கட்டை தொடுவதற்காக நீ செய்யும் முயற்சிகள் தான் நீ ஒவ்வொரு படியிலையும் ஏறுவதற்கான அடையாளம். ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு படியிலையாவது கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி போய்கிட்டே இருந்தீனா ஒரு கட்டத்தில் உன் வாழ்க்கை உன்னை உயரத்தில் தூக்கி வெற்றி சிம்மாசனத்தில் அமர வச்சு அழகு பார்க்கும் என் செல்லமே. எந்த இடத்துல பேசணும், எந்த இடத்துல அமைதியாக இருக்கணுன்றதை புரிஞ்சு நடந்துக்கோ. இந்த உலகமே உன்னை தடுக்க முயன்றாலும் கீழே தள்ளிவிட முயற்சி செஞ்சாலும் நீ தைரியமாக மன உறுதியோடு இருந்தீனா கண்டிப்பாக அது உனக்கு வெற்றியாக வந்து சேரும். கீழே விழுந்து தோத்து போயிடாம தைரியமாக வாழ்க்கையில் எழுந்து நிற்க தயாராகு. உன்னை எத்தனை தடைகள் சேர்ந்து தடுக்க வந்தாலும் அத்தனை தடைகளையும் உடைத்தெறிந்து நான் உனக்கு வெற்றியை உருவாக்கி தருவேன். உன்னை யார் கவனித்தாலும் கவனிக்காவிட்டாலும் கண்டிப்பாக நான் உன்னை பார்த்துக்கிட்டே தானே இருக்கேன். நீ மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்று அந்த வெற்றியை இந்த உலகமே பேசும்படி நான் செய்ய போகிறேன். யாராவது உன்னை உயர்த்தி பேசினாலும் நீ அமைதியாக சிரிச்சுக்கிட்டே கடந்து போ. யாராவது உன்னை தாழ்த்து மதிப்பு குறைத்து பேசினாலும் அவங்களுக்கு பதில் சொல்ல வேணாம். நீ பேச வேண்டிய இடம் வெற்றி தான். உன் வாழ்க்கையில் வெற்றி பெற்ற பிறகு அந்த வெற்றியே அவர்களுக்கு சிறந்த பதிலாக இருக்கட்டும் என் செல்லமே. வாழ்க்கையை பார்த்து பயந்தினா, வாழ்க்கையை எப்படி சமாளிக்கிறது, என்ன செய்ய போகிறோன்னு யோசிச்சினா நீ தோற்று போக வாய்ப்புகள் அதிகம். என்ன நடந்தாலும் தைரியமாக போராட தயாராக இருந்தீனா நீ ஜெயிச்சு வாழ்க்கையில் வெற்றியை வரலாறாக படைக்க முடியும். தோல்வி வந்தா ஐயோ நான் தோற்று போயிட்டனேன்னு தலை குனியாத. தோல்விகள் எல்லாம் உன்னை சோதிக்க வந்த ஆசான் மட்டும்தான். தோல்விகளை தாண்டி நீ ஜெயிச்சினாதான் உன் வாழ்க்கை ஒரு பாடமாக இருக்கும். நீ என்னவோ நீ தோற்று போகிறத இந்த உலகம் பார்த்துக்கிட்டே இருக்கு. நீ கீழே தவறி விழுந்தாலும் தடுமாறி விழுந்தாலும் தோற்று போனாலும் துக்கத்தையும் இழப்பையும் துரோகத்தையும் சந்திச்சாலும் உடனே இந்த உலகம் உன்னை பற்றி கேலி பண்ணுவாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்க. ஆனால் உண்மையிலேயே இந்த உலகத்தில் இருக்க யாருக்கும் உன்னை பற்றி யோசிக்க நேரம் இல்லைங்கிற உண்மையை நீ தெரிஞ்சுக்கோ. அவங்கவுங்களுக்கு வாழ்க்கையில் 1000 பிரச்சனைகள் இருக்கும்போது அவங்கவுங்க கொஞ்ச நேரம் கிடைச்சாலும் தேவையில்லாத வேலைகளை செஞ்சுக்கிட்டோம் அதை இதையும் பார்த்துக்கிட்டு பொழுதை போக்கிக்கிட்டோம் இருக்கும்போது உன் வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்றதை யாரும் கவனிக்க போகிறதில்ல. அதனால் ஐயோ அவங்க என்னை பற்றி என்ன நினைப்பாங்க, இவங்க நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்கன்னு அடுத்தவங்களை யோசிச்சு நீ தேவையில்லாமல் சோர்ந்து போக வேண்டாம். யாரும் உன்னை பற்றி நினைக்க மாட்டாங்க. நினச்சாலும் 5 நிமிஷத்துக்கு மேலே அவங்க வாழ்க்கையில் வேறு ஏதாவது பிரச்சனை வரும், அதை பற்றி யோசிக்க போயிடுவாங்க. அதனால் உன்னை நீ உயர்வாகல. என்ன நடந்தாலும் நீ தாழ்ந்து போகவோ தோற்று போகவோ நான் விட்டுட மாட்டேன்னு சொல்லவே. நீ நினச்சது நிச்சயமாக நடந்தே தீரும். காற்று எதிர் திசையில் வீசினாலும் பறவை பறக்கிறதை அது தடுக்க முடியாது. எவ்வளவுதான் காற்று எதிர் திசையில் பலமாக வீசினாலும் பறவைகள் பறக்கும்போது அந்த காற்றை தள்ளிக்கிட்டு பறந்து போயே தீரும். அதே போல தான் உன் வாழ்க்கையில் எத்தனை தடைகள் உனக்கு எதிராக இருந்தாலும் உன் முயற்சியை நீ நிறுத்திக்காமல் தொடர்ந்து உன்னுடைய வேலைகளை செஞ்சுக்கிட்டே இரு. ஐயோ கீழே விழுந்துட்டோமேன்னு சொல்லி அழுகக்கூடாது. நீ கீழே தவறி விழுந்தாலும் தடுமாறி விழுந்தாலும் தோற்று போய் விழுந்தாலும் கூட அதே இடத்திலிருந்து உன்னை தூக்கி எழுப்பி நிப்பாட்டி நான் உனக்கான சக்தியை கொடுப்பேன். எப்போதும் எந்த விஷயத்திலும் நீ தைரியமாக நல்ல முடிவாக எடுக்க தயாராக இரு. உடல் பலமும் பண அறிவும் அது இதுன்னு எல்லாமே உன் வாழ்க்கையை போட்டு உன் மனசை போட்டு குழப்பம். நான் சொல்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கோ. பண பலத்தை விட உடல் பலம், அறிவு பலம், மன பலம்தான் ஒரு மனிதனுக்கு மிகவும் தேவையான விஷயங்கள். காசு பணம் இல்லாட்டி கூட உடம்பு நல்ல ஆரோக்கியமாக இருக்குது, நீ புத்திசாலியாக தெளிவாக மன உறுதியோடு இருந்தீனா கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் உன்னால் உயர்ந்த நிலைக்கு வர முடியும். இதுதான் மனுஷனுக்கு அடிப்படையான தேவைகள். உடம்பை நல்லா ஆரோக்கியமாக வச்சுக்கிட்டு மனசை உறுதியாக வச்சுக்கிட்டு தெய்வ நம்பிக்கையோடு இரு. அடுத்தவங்களை குற்றம் சொல்கிறதும் அடுத்தவங்களை குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறதும் ஒரு விதமான மனநோய். அது உனக்கு வேண்டாமேன்னு செல்லமே. ஒரு சிலர் உன் வாழ்க்கையில் உன்னை குறை சொல்கிறதையும் குற்றம் சொல்கிறதையும் பார்த்து நீ மனவேதனை கொள்கிறாய் தானே.
அதையும் கண்டுக்காத. பேச வேண்டிய இடத்துல பேசுறது தான் அறிவு. தேவையில்லாத மனிதர்களிடம் எல்லாத்தையும் பேசிக்கிட்டே இருக்கிறதுக்கு பதிலாக அமைதியாக மௌனமாக பக்குவப்பட்ட பிள்ளையாக கடந்து போயிடு. நிஜமாக உன் கண்ணுக்கு எதிரில் உன் பக்கத்தில் இருக்கிற மனிதர்களை நேசிப்பதை விட்டுவிட்டு ஃபோனில் நிழல்களாய் வரக்கூடிய மனிதர்களை நேசிப்பதில் எந்த பயனும் இல்லை. உன் குடும்பத்தில் உனக்கு நெருக்கமான உறவுகளாக இருக்கக்கூடிய நல்ல மனிதர்களை நேசி. அவங்கக்கிட்ட நல்லா பழக்கம் வச்சுக்கோ. யாருனே தெரியாதவங்கள சொந்தம் உறவு அது இதுன்னு சொல்லிக்கிட்டு நாளைக்கு அவங்க செயலால் நீ சங்கடப்பட்டோ வருத்தப்பட்டோ நிற்க வேண்டாம். கூட இருக்கிறவங்கள யார் நல்லவங்களோ அவங்களை தேர்ந்தெடுத்து அவங்களை நல்லபடியாக நிரந்தரமாக உன் கூட வச்சுக்கோ. நீ போகும் பாதையில் உன் வாழ்க்கை பயணத்தில் உனக்கு வழிகாட்டியாக இந்த முருகன் இருக்கும்போது நீ நினச்சது எப்படி நடக்காமல் போகும்? நிரந்தரம் இல்லாத இந்த வாழ்க்கையில் உனக்கு எது நிலையானதோ நிரந்தரமானதோ சந்தோஷத்தை தருமோ அதை நிச்சயமாக நான் நடத்தி கொடுக்குறேன். இந்த மனிதர்கள் எப்போதும் நிலையற்ற பணத்துக்கும் நிரந்தரம் இல்லாத வாழ்க்கைக்கும் நடுவில் மாட்டிக்கிட்டு வாழ்க்கைங்கிற ஓட்டப்பந்தயத்தில் ஓடிக்கிட்டே இருக்கீங்க. முதல்ல வாழ்க்கையில் எது நிலையானது, எது நிம்மதியை தரக்கூடியதுங்கிறத யோசி. காசு பணம்லாம் வரும் போகும். வெற்றி தோல்வியும் துக்கம் இன்பமும் துயரமும் எல்லாமே மாறி மாறி வரக்கூடிய விஷயங்கள் தான். மன அமைதியும் தைரியமும் நிம்மதியும் தான் ஒரு வாழ்க்கைக்கான சிறந்த விஷயம்ன்றதை புரிஞ்சுக்கிட்டு அதை எப்போதும் தக்க வச்சுக்க என்ன செய்யணுமோ அதை யோசி. உன் எண்ணம் போல நீ ஆசைப்படுவது போல நிச்சயமாக நான் உனக்கான நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்தே தீருவேன். எண்ணம் போல வாழலாம் தப்பில்லை, ஆனால் அடுத்தவங்கள போல வாழலாம் நினச்சினா அது தவறு என் தங்கமே. நீ எப்படி வாழணும்னு ஆசைப்படுறியோ, உனக்கு என்னெல்லாம் கனவுகள் இருக்கோ என்னவெல்லாம் லட்சியம் இருக்கோ அதை என்கிட்ட சொல்லு. அதை நான் உனக்கு நடத்தி கொடுக்குறேன். அடுத்தவங்க வாழ்க்கையை பார்த்து அதை போல் வாழ்க்கை எனக்கு வேணும், அதை போல் நான் சந்தோஷமாக இருக்கணும்னு என்கிட்ட கேட்காத. ஏன்னா அவங்க வாழ்க்கையில் நல்ல பக்கம் மட்டும்தான் உனக்கு தெரியும். அவங்க வாழ்க்கையில் இருக்கிற கெட்ட பக்கமும் அவர்களுடைய கஷ்டமும் பிரச்சனையும் எனக்கு தான் தெரியும். அடுத்தவங்க வாழ்க்கையை பார்த்து அதை போல் வாழணும்னு நினைக்காம நல்ல வாழ்க்கை எனக்கு அமைச்சு கொடு முருகான்னு கேட்டினா நான் உனக்கான நல்லதை செஞ்சு தருவேன் அல்லவா? நீ நினச்சதெல்லாம் இனி நல்லபடியாக நடக்கும்படியும் உன் வாழ்க்கையில் வெற்றி உண்டாகும்படியும் இந்த முருகன் செஞ்சு தர்றேன்.